2025 ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வார். வெல்கம் டு அரிமா மீடியா. இந்தியா மற்றும் சீனா, இந்த இரண்டு நாடுகளும் விளையாட்டு உட்கட்டமைப்பில் பெரிய வித்தியாசம் கொண்டவை. சீனாவில் விளையாட்டு அமைப்பு முழுவதும் அரசு கட்டுப்பாட்டில் பெரிய பயிற்சி மையங்கள், ஒலிம்பிக் அளவிலான அகாடமிகள், விளையாட்டு பள்ளிகள் அனைத்தும் சிறந்த அமைப்புடன் உள்ளன. சிறுவயதிலிருந்தே வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு தொடர்ச்சியான பயிற்சி அளிக்கப்படுகிறது. பெய்ஜிங், ஷாங்காய் போன்ற நகரங்களில் உலக தர மைதானங்களும் அறிவியல் ஆய்வகங்களும் முழுமையாக அமைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளில் நல்ல வளர்ச்சி இருந்தாலும் சீனாவின் அளவுக்கு இன்னும் மேம்பாடு தேவை. கேஹேலோ இந்தியா மற்றும் டாப்ஸ் போன்ற திட்டங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றன. ஆனால் அடிப்படை நிலை, மாவட்ட மற்றும் கிராம மட்டங்களில் வசதிகள் சமமாக இல்லை. பல இடங்களில் பயிற்சி மையங்கள் இன்னும் வளர்ந்து வரும் நிலையில்தான் உள்ளன. சீனாவில் ஒவ்வொரு வீரருக்கும் கிடைக்கும் வசதிகள் ஸ்ட்ரக்சர்டு இருக்கும். இந்தியாவின் பலம் அதன் திறமையான இளம் தலைமுறையும் தனியார் லீக்குகளும். ஐபிஎல், ஐஎஸ்எல், ப்ரோ கபாடி போன்ற லீக்குகள் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராக்கு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்துள்ளன. இப்போது இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் லேப்ஸ் மற்றும் ரிகவரி சென்டர்ஸ் வேகமாக அதிகரித்து வருகின்றன. அதோடு கார்ப்பரேட் செக்டர் ஸ்போர்ட்ஸ் முதலீடு செய்ய தொடங்கியிருப்பதும் முக்கிய மாற்றமாகும். பல மாநிலங்கள் தங்களுடைய ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர்ஸ் உருவாக்கி வருகின்றன. அத்லீட் ஸ்காலர்ஷிப்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் ட்ரிப்ஸ் கூட அதிகரித்துள்ளன. கிராஸ் ரூட்ஸ் லெவல் கோச்சஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கூட வலுவடைந்து வருகிறது. இவை அனைத்தும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப் ஸ்லோலி குறைத்து கொண்டு வருகிறது. மொத்தத்தில் சீனா உட்கட்டமைப்பில் முன்னிலையில் இருந்தாலும் இந்தியாவின் குரோத் கர்வு வேகமாக மேலே செல்கிறது. சரியான ட்ரைனிங், கோச்சிங், இன்ஃப்ரா எல்லாம் சமமாக மேம்பட்டால் இந்தியா எதிர்காலத்தில் மல்டி ஸ்போர்ட் பவர் ஹவுஸ் ஆகும் திறன் மிக அதிகம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள அரிமா மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.